ஷே எப்பா யமதர்ம கணக்கப்பா. டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் இத்தனை லட்சம் கோடி உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் உள்ள பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே தான் இருக்குது. இப்போ ஆதார் கார்டில் உட்காந்தவொடனே அந்த கணக்கை வெளியே தோண்டி எடுக்கணும்ல. தமிழ்நாட்டில் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கான், ஆந்திராவில், டெல்லியில். இவன் பிரதமர் மோடி சும்மா எந்நேரம் பார்த்தாலும் கையை தூக்கிட்டு இத்தனை லட்சம் கோடி இத்தனை மாநிலம் பூரா வரிகளை நடத்த, வண்டி டாக்ஸி போட, எல்லா ரோடுகளை போட, எல்லா கழுதையும் போட்டு வண்டியில் 2ஆம் நம்பரை விட்டு பாழாக்கி அந்த வரிங்கிற கணக்கு வாங்கி பூரா பாழாக்கி வச்சுருக்கான். விவசாயத்தை பாழாக்கி வச்சுருக்காங்க. கேள்வி உச்ச நீதிமன்றத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் பாழாக்கி வச்சுருக்கா. அங்கே கேள்வி கேட்காரு, ஐயா என்னடா செய்ய போகிறோன்னு கேட்டால் அதாட்டு ஓட்டட்டும் அப்படிங்க. அதாட்டு ஓடட்டுமாடா? அதாட்டு ஓடட்டும். இப்போ இராணுவ வானரப்படைக்கு உள்ள கணக்கு எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. சண்டை சத்திரம் வரத இராணுவம் உள்ளே வந்து இறங்கி அடிதடி கொடுக்கறது கணக்கு இருக்குது. நிறைய சேட்டை பண்ணி பூமியை அழிச்சிருந்தால், விவசாயத்தில் அழிச்சிருந்தால், விவசாயத்தில் கட்டிடங்கள் இருந்தால், விவசாயத்தில் 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் வேறு எதுவும் பூரா இருந்தால் தக்க தண்டனை உள்ள நீதிமன்றத்தில் இருக்குது. என்ன செய்ய போகிற அதான் கணக்கு. அப்போ தன் தரையில் உள்ள இராணுவ வானரப்படை உள்ள போயில எல்லாம் செக் பண்ணுவான். ஐயா கடவுள் தான் கணக்கு போடுவார், அவங்க செக் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக 13 செயலராக 13 கம்பி போட்டு எண்ணிக்கிட்டே உள்ளே போங்கடா, சூடு வாங்கிட்டு போங்கடான்னு உச்ச நீதிமன்றத்தில் அது சில நீதிபதியை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? சட்டை ரொம்ப பண்ணி வச்சுட்டான், விவசாயத்தை அழிச்சிட்டான், எங்கே பார்த்தாலும் கட்டடமாக போட்டு வச்சுருக்கான், எங்கே பார்த்தாலும் கரண்டை தயாரிக்கான். கரண்டை தயாரித்து பூரா விட்டு பூரா பறவைகள் விலங்கு பூரா மாண்டு போச்சு. அடுத்தாப்புல பூரா ஆடு மாடு கோழி போகிற மாநில வாரி அறுத்து திங்கான். அது சட்டம் வனவிலங்கு சட்டத்தில் இருக்குது. அரசியல்வாதி செஞ்ச கூத்து, ஏகப்பட்ட கூத்து, 1558 கூத்தை உள்ளே விட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். 2 காலை கையை பிளந்து விமானம் வாங்குதான், பறக்கான், வெளிநாட்டில் போய் சொத்து வாங்கி போடுதான். இது என்னடா கணக்கு? இதுதான் சுதந்திரமா? அவன் கேள்வி கேட்கான். பேச்சுவார்த்தை இது சுதந்திரமா? உலக நாடு போய் சொத்து வாங்கி போட்டிருக்கான், இது சுதந்திரமா? எப்படியே ஏதாவது பிரித்து அடித்து சுதந்திர கொடி மாதிரி காட்டி கண்டார ஒளிமே வெளிநாடு உள்நாடு பூரா இடத்துல வாங்கி அங்கங்கே பூரா கட்டிடங்களை கட்டி நாசம் பண்ணுதான் கம்பெனியாக போட்டு. இதெல்லாம் என்ன கூத்து? அப்போ அவனே சொல்லிட்டான், டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் அவனை மாநிலத்தை அடப்பார், எல்லா மாநிலத்தையும் ஐயா கடவுளை அடப்பார், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை போடுவார். ஆனால் கடல் பகுதி போடுவார், இல்லைன்னா மலங்காட்டு பகுதியில் போடுவார், இல்லை எங்கெங்கே போடுறாரோ 13 செயலரோ 13 கம்பி. இடம் பூமி அவர் பூமி, கடவுளுடைய பூமி. நம்ம மாநிலத்தில் உட்காந்து இந்த மாதிரி சேட்டை பண்ணக்கூடாது. நம்ம கல்வி படிப்பால் இவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு என்ன செய்ய போகிறாரோ விடை அவர் தான் பார்க்கணும். இப்போ யமதர்ம கணக்கு உள்ள காலட்டையமே பார்த்துட்டான். யமதர்ம வந்து உட்காந்துட்டாரா? ஐயையோ, அப்போ உச்ச நீதிமன்றம் ஐயையோ டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு கேஸ் கட்ட எடுக்க கணக்கு வரும். பூட்டுறா நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பூட்டு ஆதார கார்டை செக் பண்ணுறா. அப்போ கணக்கு இராணுவ வானரப்படை வச்சு தோண்டி ஐயா போய் உள்ளே கொண்டு போய் சேர்த்து விடுவார் அப்படின்ட்டான்.